ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கிழங்க பாருங்கள், ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு மேல் இருக்கிற தோல் சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே இருக்கிற தோல்லாம் சீவி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டேன். மூடி 2 விசில் விட்டால் போதுங்க. கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். குக்கரை வச்சிடலாம். பாருங்கள், விசில் இறங்கிருச்சு. 2 விசில்லையே பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுவலுக்கு தேவையான பொருளும் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு வாணலி எடுத்து சூடு பண்ணிக்கலாம். சூடானது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனேயுமே சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோங்க. நீங்கள் ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சாம்பார் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க. ஏன்னா கிழங்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.